டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு பயம், எக்ஸைட்மென்ட், கியூரியாசிட்டி எல்லாம் சேர்ந்த ஒரு மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் இது. ஸோ இந்த ஃபேஸ்ல வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் அப்படின்றத ஜஸ்ட் இம்மீடியட்டா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி வீடியோ தான் இது. ஸோ என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரேங்க் கார்டை டவுன்லோட் பண்ணி வைக்கணும். tneonline.org அப்படின்ற வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணி ரேங்க் டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ரேங்க் டீட்டெயில்ஸ் வரும். அதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டவுன்லோட் பண்ண ரேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரைட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸ், ரேங்க், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டரில் போய் அதை அட்ரஸ் பண்ணுங்கள். இதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 6. ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும் போதே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுங்கள். ரேங்க்கோட நம்பர் பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். நம்மளுக்கு கட் ஆஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட கட் ஆஃபை லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட கம்பேர் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜஸ் இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். இதை நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, cutoff.tneonline.org அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜஸ் இருந்தது அப்படின்ற லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும். இதை வச்சு உங்களுக்கு ஓரளவு உங்களோட கட் ஆஃப்க்கான காலேஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், இப்போவே காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வைங்க. ஒரு நல்ல காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். முடிஞ்சால் அந்த வீடியோவை போய் பார்த்து எப்படி காலேஜ் சூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி உங்களோட ப்ரிஃபரன்சஸை இப்போவே லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ரைட் ஆர்டரில், லைக் ட்ரீம் காலேஜ், சேஃப் காலேஜ், பேக்கப் காலேஜஸ், இந்த ஆர்டரில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரிஃபரன்சஸ், உங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்சஸ் எல்லாத்தையும் இப்போவே லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டதுன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால், இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ. நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் பார்க்கலாம். ஜூலை 13th ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் ஓப்பன் ஆகுது. ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஜூலை 20th ஸ்டார்ட் ஆகுது. இது மல்டிபிள் ரவுண்ட்ஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஜூலை 20 to ஆகஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து ஆகஸ்ட் 3 to ஆகஸ்ட் 17 செகண்ட் ரவுண்ட். அண்ட் ஃபைனலி தேர்ட் ரவுண்ட் வந்து ஆகஸ்ட் 17லேருந்து ஆகஸ்ட் 30th வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் நடக்கும். இந்த டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸில் என்னென்ன கட் ஆஃப் ஃபால் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கட் ஆஃப் 200 to 171 எடுத்தவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல் வராங்க. கட் ஆஃப் 170 to 135 எடுத்தவங்க எல்லாமே ரவுண்ட் 2ல் வராங்க. கட் ஆஃப் 134லேருந்து 77.5 வரைக்கும் எடுத்தவங்க ரவுண்ட் 3ல் ஃபால் ஆகுறாங்க. இன்னொரு விஷயம், 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 ரேங்க் வந்திருக்கும். 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் தனியாக வந்திருக்கும், ஜென்ரல் கேட்டகரியில் தனியாக ரேங்க் வந்திருக்கும். ஸோ 7.5 ரிசர்வேஷனில் வந்திருக்க ரேங்க்குக்கு எந்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்திருக்கோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் ரேங்க்கு அடிப்படையில் வந்திருக்க ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், எந்த கவுன்சிலிங் ரவுண்ட் வருதோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 கவுன்சிலிங்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. 2லேயுமே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. லாஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா அதை வச்சு உங்களுக்கு இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கை ரேண்டமாக பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து விளையாட்டுத்தனமாக சும்மா ரேண்டமாக எந்த ஒரு காலேஜையும் சூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, மற்றவங்க எடுக்கிறாங்க, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணாதீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து உங்களுக்கான லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி டெட்லைன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட வெப்சைட்டில் எல்லா டெட்லைன்ஸும், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அந்த வெப்சைட்ல போய் எல்லா டேட்ஸையுமே செக் பண்ணி அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டெட்லைனையும் மிஸ் பண்ணிறாதீங்க. உங்களோட ரேங்க் பார்த்த உடனே, "என்னடா இவ்ளோ ரேங்க்?" அப்படின்ற மாதிரி அப்செட் ஆக வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம், எதுவும் வேண்டாம். ரேங்க் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் அட்மிஷன் ப்ராசஸ். ஆனா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது தான் உங்களுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ கொண்டு வரும். ஸோ, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ஸ்மார்ட்டா ஃபில் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும். அதுக்கு நீங்க வந்து நெறைய ரிசர்ச் பண்ணணும். காலேஜ சூஸ் பண்றதுல ரைட்டா சூஸ் பண்ணணும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர கரெக்ட்டா போடணும். இதெல்லாமே கரெக்ட்டா பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு. எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம். எதுக்கும் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு நெறைய டைம் இருக்கிறத நல்லா யூஸ் பண்ணுங்க. நெறைய ரிசர்ச் பண்ணுங்க. ரைட் ஆர்டர செட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ் வேணும். ஒரு காலேஜ் ஆர் பிரான்ச் இதெல்லாம் சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா, நான் கன்சல்டேஷன் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.